ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்வஜம்புபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அடியேன் நடராஜாச்சாரி அனுபவ ஜோதிடர். பல ஜோதிட கருத்துக்கள், பல ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அதை மிகவும் கவனமாக கேட்டு என்னோடு தொடர்பு கொண்டு சில விளக்கங்களை கேட்கிறீர்கள். இந்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போது இந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற என்னோட அலுவலகத்திலிருந்து எனது யூடியூப் சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம், இந்த யூடியூப் சேனலில் ஆன்மீக தாளம் என்று ஒரு 9 பதிவுகள் வந்திருக்கின்றன. இந்த ஆன்மீக தாளம் பதிவுகள் எல்லாம் நம்மை நாமே எப்படி சரி பண்ணிக்கிட்டு வாழறது, நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தை என்னுள் எழுவது, அதை நான் உங்களோடு பகிர்கிறேன். அவ்வளோதான். அதை நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுள் எழுகின்ற அந்த ஆன்மீக சிந்தனைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதால் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு திருப்தி, ஆனந்தம். நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்டு தான் ஆகணுன்ற கண்டிஷனெல்லாம் நான் போடல. ஆக இந்த ஆன்மீக தாளத்திலே வருவது எல்லாமே நாம் மனிதர்களே, நாம் மனிதர்கள் தானா, நாம் மனிதர்களாகத்தானே பிறந்திருக்கிறோம், நாம் மனிதர்களாக வாழாமல் இப்படி எல்லாம் இந்த அந்த மனிதர் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நாம் போயிட்டு. இப்போவும் இந்த ஆன்மீக தாளத்திலும் அதே தான். முதல்ல நம்ம ஒரு பெரிய விஷயத்தை யோசிக்க வேண்டியது இருக்குது. அவ்வப்போது நாம் மனிதர்களா, பெரிய சந்தேகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். எப்படி நாம் மனிதர்களாக வாழ்கிறோம் என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள். நீங்கள் மனிதர்களாகத்தான் வாழ்கிறீர்கள். அப்படி உங்கள் மனசாட்சி ஆமாம் நான் மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையில் நீங்கள் நல்ல மனிதர். ஆனால் அப்படி உங்களுக்கு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் திருத்திக்க வேண்டிய மனிதர், திருந்த வேண்டிய மனிதர். புரிகிறதா? இப்போது நம்ம மனுஷெல்லாம் பார்க்குறோம், நம்ம மனிதர்கள் கூட தான் வலம் போகிறோம், பேசுகிறோம், கொள்கிறோம். ஆனால் நம் மனசுக்குள்ளே நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்ன மாதிரியான முறையிலே நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறோம் அப்படின்லாம், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்மளுடைய சம்பாஷணைன்னு சொல்கிறோமே, கான்வர்சேஷன், அதை எப்படி இருக்குது நமக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம எப்படி இருக்கிறோன்னு தோணுதுன்னா, எனக்கு சுயநலமாகத்தான் நாம் வாழ்கிறோம். இந்த சுயநலம்னு இருக்கிற, சுயநலம்னா என்ன, நம்ம நல்லா இருக்கணும் அவ்வளோதான். அடுத்தவன் ஐயோ நல்லா இருக்கணும், கெட்டு போகணும், இதானே சுயநலம். நம்ம நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும். ஆனால் அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னா விடக்கூடாது. அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போது இது சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தானே இது. இந்த சுயநலம் எப்படின்னாக்க
ஒரு காலகட்டத்தில் தான் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பிறக்கும்போதே இந்த சுயநலம் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம குழந்தையாக இருந்ததுனால நம்ம அதை தீவிரமாக நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு கிடையாது. இப்போது ஒரு குழந்தை பிறந்தது, வளருது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது என்ன செய்யும்? தாய் தகப்பனை நம்பும்ல. ஆனால் அந்த தகப்பன் சுயநலவாதியாக இருந்து வேறு வழியில் தகப்பனை நம்பும் வேண்டியது. ஆனால் தகப்பன் சுயநலவாதியாக இருந்தால் இந்த பையனையோ பெண்ணையோ அந்த குழந்தைய அவன் எப்படி காப்பாற்றுவான்? சுயநலமாக அவன் நல்லா இருக்கிறத தான் பார்ப்பான். பசங்க எப்படி போனால் எனக்கு என்னையா, ஏதோ என்னால் முடிஞ்சதப்பா, நான் தான் ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், அதான் என்னால் பண்ண முடியும். அவன் என்ன நினைப்பான்? நான் என்ன பெருசாக படிச்சிட்டேன்னா என் பசங்களை படிக்க வைக்கணுமா? சுயநலமாக இல்லையா இது? அப்போவே உதயமாயிடுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? குழந்தைங்களாக இருந்து இந்த சுயநலவாதிகளை நம்ம நம்பித்தானே ஆகணும். வயசு ஆக ஒரு வாலிப வயசு நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்பாவே இப்படி இருக்கார், அவர் நம்ம இவ்வளோ காலம் நம்பிட்டோமே சே அப்படின்னு ஒரு பையன், ஒரு மகன் நினைப்பான். அப்போ அவனுக்கு என்ன தோணும்? நம்மளும் அப்படி தான் இருக்கணும். அப்பா அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு பாடம். இப்போது இது போன்ற ஒரு சுயநலங்களால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மனசை ரொம்ப பாழாக்கிறோம். படுபாதகம் செய்யறதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சுயநலமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வரணும், நம்ம எப்படி வாழணும். சரி, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது, உன் குடும்பத்தை நீ காப்பாற்றுற, அதுக்காக நீ சுயநலமாக இருக்கிறனானா. ஆனால் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதேன்னு நினைக்கக்கூடியதை இந்த சுயநலம் உருவாக்குகிறது. உன்னுடைய சுயநலம் நீ மட்டும் நல்லா இருக்கணும், நீ மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த சுயநலம் அடுத்தவன் நல்லா இருக்கிறானே ஐயோன்னு வைத்தெரிச்சலுக்கு ஆளாக்குறது. அடுத்தவன்னா நான் சொல்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம மாமா மச்சான், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, நம்ம உறவுகள் இருக்குல்ல, ரத்த சம்பந்த உறவுகளுக்குள்ளவே. இப்போ ஒருத்தர் அப்படி தான், ஒரு சித்தப்பா பெரியப்பா, அவங்களுக்கு இவருக்கும் ஒரு பிள்ளை அவருக்கும் ஒரு பிள்ளை. இப்போ என்னாச்சுன்னா சித்தப்பா பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, ஆனால் பெரியப்பா பையனுக்கு பொண்ணு அமையலை, வயசும் ஆகுது. இவனுக்கு பொண்ணு கிடச்சிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அது சித்தப்பா பையனுக்கு பொண்ணு அமைஞ்சிச்சு, கல்யாண ஏற்பாடுகள் நடக்குதுன்னா அந்த பெரியப்பாவுக்கும் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு தானே முதல்ல இருக்கும். இவனுக்கு அண்ணன் இல்லை, அவன் அண்ணன் மாதிரி ஆகுதில்ல. அந்த அவனுக்கு கல்யாணம் பண்ணாமல், அதாவது சித்தப்பானா பெரியப்பான்னா என்னாச்சு, அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. இப்போது தம்பி பையனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு அண்ணன் பையனுக்கு ஆகலை. அண்ணங்காரன் என்ன பண்ணுறான்? சுயநலமாக யோசிச்சுட்டு அவனை அந்த கல்யாணத்தை கெடுக்க பார்க்குறான். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான்டா நீ கல்யாணம் பண்ணணும், நீ எப்படி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணுற? உன்னை விட நான் பெரியவல்ல. அப்போ என் பையனுக்கு முதல்ல பண்ணதுக்கப்புறம் தான் நீ பண்ணணும். எதை பாருங்க, இது இப்படி அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சண்டை வருது.
இது எதனுடைய அடிப்படையில் வருது? பணத்தினுடைய அடிப்படையில் இல்லை. பொருளாதாரம், பணம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனாலும் சுயநலம் அங்கே அண்ணன் தம்பிங்களை எப்படி ஒரு வகையில் பிரிக்குது, சண்டை போட வைக்குது. இதனால் மன கஷ்டம், மனஸ்தாபம் இப்படியெல்லாம் உருவாகி தம்பி பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அதை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி எப்படியோ ஒரு வகையில் அந்த பையனுக்கு கல்யாணத்தை கெடுத்தான். அந்த பையனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு பொண்ணும் கிடைக்கல, இந்த அண்ணங்காரனுக்கு பையன் அதாவது பெரியப்பா பிள்ளைக்கு பொண்ணும் கிடைக்கல. இப்போ இதை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். தம்பி பையனுக்கு சித்தப்பா பையன் கல்யாணம் நடக்குது, இவனும் கூட இருந்து செய்யலாம்ல. சரி, நம்ம பையனுக்கு எப்போ நடக்குதோ நடக்க தான் போகுது. ஆனால் என் பையனுக்கு நடக்காமல் உன் பையனுக்கு நடக்குதா? அப்படி நடக்கூடாது. எப்படி? ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் நேர காலங்களில் இது போன்ற சுயநலம் வெடிக்கிறது. அப்போ இது இப்போ நம்மெல்லாம் நல்லவங்களா, நல்ல மனிதர்களா? ஒருத்தரை கேட்டேன், சார் பார்க்குறதுக்கு நீங்கள் சொல்கிறது கொள்வது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நல்லவங்களா இருன்னு சொல்கிறீங்களா, அதுதான் சார் எனக்கு புரியல அப்படின்னார். ஐயோ, என்னப்பா இது? நான் நல்லவங்களா இருன்னு சொல்கிறதுனால உன்னுடைய பேச்சிலையோ உன்னுடைய சிந்தனையிலையோ உன் செயல்பாடிலையோ இது மாதிரி ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலோ அதெல்லாம் அது மாதிரி வராத அளவுக்கு தம்பி பையனுக்கு கல்யாணம் ஆனால் என்ன பரவாயில்லன்னு சொல்லி பெரியப்பா ஸ்தானத்தில் இருந்து அவன் பண்ணி வைக்காமல் விட்டான். இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் போதும். அப்போ தான் அதுதானேப்பா நல்ல விஷயம். நல்லது செய்கிறோம், பொறாமப்படலை, நம்ம சுயநலமாக இல்லாமல் இருந்தால்தான் சார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி சிந்திச்சு நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னா கடவுளே வந்தாலும் நடக்காது அப்படின்ட்டார். அவர் சொல்கிறார், கடவுளே வந்து பிறந்தாலும் அவனும் சுயநலவாதியாக தான் இருப்பான். இப்போ அரசியல்வாதி, தேசியவாதி, தீவிரவாதி மாதிரி இது சுயநலவாதிங்க. அவன் சுயநலமாக தான் சிந்திப்பான். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். நம்ம எல்லாம் வெறும் ஆஃப்டர் ஆல் மனுஷன், நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி தான் வாழ்ந்தாகணும். ஆனாலும் அப்போது நம்ம அது ஒரு வகையில் நம்ம நினச்சாலும் இதெல்லாம் ஒரு பாவக்கணக்கில் போய் சேர்ந்துருது இல்லை. நம்ம செய்யறது சுயநலம், நம்ம குடும்பம்னா அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலே பாவம் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதலை பண்ணும்போது அது உன்னுடைய பாவக்கணக்கில் வருது இல்லை. இப்போ தம்பிக்காரன் பையனுக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டிய ஏதோ ஒன்று சொல்லி, அது அந்த இது பாவம் தானே. இது மாதிரி நிறைய இருக்குது. ஒருத்தர் வீடு கட்ட போனார். வீடு கட்டும்போது அண்ணங்காரன் வீடு கட்டினார். அவர் இடத்துல வாங்கி வீடு கட்டுறாரு. அப்போது அந்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் கடன் உடன் வாங்குறாரு.
இவர் கடன் வாங்கி வீடு கட்டுறாருன்னு தெரிஞ்ச உடனே தம்பிக்காரன் அங்கே யார் இவனுக்கு கடன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்து அவனுக்கு எங்கள் அண்ணனுக்கு கடன்லாம் கொடுக்காதீங்க, இல்லை திருப்பிலாம் கொடுக்க மாட்டார், ஒரு மோசமான ஆள், நிறைய பேரை ஏமாற்றிட்டு இருக்கிறார், போய் அங்கே சொல்லி கடன் கொடுக்காத நிறுத்தி, அதாவது அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா நான் வீடு கட்டுறியா நீ, என்ன ரைட், நான் நல்லா இருக்குது, எல்லா பிளான்லாம் போட்டு கரெக்டாக கட்டுற போலுது, இங்கே வந்து அண்ணங்கிட்ட நல்லவன் மாதிரி நடித்து அங்கே போய் யார் கடன் கொடுக்குறா அண்ணனுக்குன்னு பார்த்து அவங்கக்கிட்ட போய் கடனை கொடுக்காத கொள்ளாதன்னு சொல்லி அங்கே தடுத்து, அதனால் இந்த வீடு கட்டுற வேலை ஒரு லெவலில் வந்து நின்று போச்சு. இது என்ன சுயநலம்? ஏன்னா நான் இவ்வளோ வருஷமாக எனக்கால வீடு கட்ட முடியல, ஆனால் என் அண்ணன் எப்படியா வீடு கட்டலாம்? இது என்ன சுயநலம்? என் அண்ணன் வீடு கட்டினாக்கா நீ தம்பிக்காரவனுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லை. அந்த சுயநலம் வேலை செய்யுது, எப்படி சந்தோஷம் வரும்? இது போல் நம்மெல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கங்க. ரொம்ப அசிங்கமான கேவலமான எண்ணம், சிந்தனை. இது இன்னைக்கு இல்லைங்க, ஏதோ ஒரு காலத்தில் இதுக்கெல்லாம் தெய்வம் சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துக்கங்க. நமக்கு நம்ம பண்ணுற வேலையை யாரும் பார்க்கல. நம்ம இப்படி போய் அவனை இப்படி கோத்து விட்டோம், அவனை இப்படி மாட்டி விட்டோம், அவனை இப்படி கெடுத்து விட்டோம். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், அந்த சுயநலம். அடுத்தவன் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நம்ம பண்ணுறோம்ல. ஆனால் தெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த எண்ணம் மனசில் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாவது பயப்படுவீங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யாருடைய நல்வாழ்க்கையும் கெடுக்காதீர்கள். நீங்கள் நல்லா இருக்கிறத யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறது. உங்கள் உழைப்பு, உங்கள் கஷ்டம், உங்கள் சாப்பாடு யாரும் ஒன்றும் பிடிக்க போகிறது. ஆனால் அடுத்தவன் நம்மளை விட ஒரு படி முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் சுயநலமாக யோசிக்கிறீங்க பாருங்கள். அதுக்கான ஒரு தகுடு தத்தம் வேலையெல்லாம் பண்ணி அவனை கெடுக்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அது யாருக்கும் தெரியாமல் செஞ்சுட்டு பரவா அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் தெய்வம் சாட்சி. தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணும்? நின்று கொள்ளும். அது எப்படி ஒன்றாலும் உங்களை கவுத்துடும். அப்போ உங்களுக்கு புரியாது, நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, இது போல நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கணும், சரிப்படுத்திக்கணும்னா நம்ம சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. சுயநலவாதின்றது நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்ம நல்லா இருக்கணும், அடுத்தவனும் நல்லா இருக்கிறானு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தியா, அது தாங்க சுயநலம். அப்போது எண்ணம் மாறுபடுது இல்லை, நல்ல எண்ணம் இல்லைல்ல. எண்ணம் மாறுபடும்போது நம்ம சிந்தனையும் மாறுபடும், செயல்களும் மாறுபடும், எல்லாமே மாறுதலாயிடும். எப்படியோ நம்ம ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் குளிர்காயும் சொல்லும். அதனால தான் சுயநலவாதியாக இருக்கணும். இப்படி சுயநலவாதியால் நம்ம அடைய போகிற லாபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம பண்ணுறது வேலை எல்லாமே தகுடு தத்தம் வேலை, எல்லாமே எதிர்மறையான சிந்தனையோடு ஒருத்தனை கெடுக்கிற வேலை.
ஏமாத்துகிற வேலை, மோசம் பண்ணுற வேலை, தடுக்கிற வேலை, இதை வச்சு நம்ம நல்லது அடைஞ்சிட முடியுமா? தெய்வம் சாட்சி. தெய்வம் என்ன செய்யும்? நின்று கொள்ளும். இதை மனசில் வச்சுக்கோங்க. நீ அடுத்தவனை கெடுக்கணும்னு போகிறீங்க பாரு, அப்போ சொல்லி இதை நினச்சிக்கோங்க. தெய்வம் நம்ம கூட இருக்கு, பார்த்துன்னு. அப்படியெல்லாம் ஒரு வகையில் இருந்தால் தெய்வம் நம்மளை கூட இருந்து காப்பாற்றும். நம்ம வேலை, நம்ம குடும்பம், நம்ம தாய் தகப்பன், நம்ம குழந்தைங்க, அடுத்தவனை கெடுப்பது அநாகரிகமான செயல். அதனால் அவஸ்தைப்படுப்பாவது நீங்கள் தான், உங்கள் குடும்பம்தான், உங்கள் குழந்தை குட்டிகள் தான். அதனால் நன்றாக சிந்தியுங்கள், நலமோடு வாழுங்கள். சுயநலவாதியாக இருந்து அடுத்தவனை கெடுக்கணுன்ற ஆசையே படாதீர்கள். நன்றி, நமஸ்காரம்.